ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுற மாணவர்கள் எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எந்த கோர்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கோர் இன்ஜினியரிங்க்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது. There is lot more than AI and ML and there is lot more that we need to do with core engineering, and within the next 5 years, since media is also there, I want to tell all the parents who are going to advise their young children while preparing for JEE Advanced and other things, mechanical engineers, civil engineers, marine engineers, metallurgists will be in great demand, more demand than computer science, AI and ML. I want to make this as a point here. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சு போகிறக்கு இன்னமும் வந்து 4 இயர்ஸ் இருக்குது. இந்த 4 இயர்ஸ் ஆஃப் ஸ்டடியில் கண்டிப்பாக டிமாண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ் டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் மாதிரி கோர் பிரான்ச்சஸுக்கு வந்து அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு ஐஐடி மெட்ராஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையோட நிதர்சனம் அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் வந்து அட்மிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ், ஒரு வெல் டெவலப்டு காலேஜஸ், இன்ஸ்டியூஷன்ஸ் கூட வந்து சிவில் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து அதோட அட்மிஷன் இன்டேக்கை வந்து குறைச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ டிமாண்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஜிடிபி வந்து ஹை ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதாவது கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறப்போ நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்தியாவில் இன்னமும் வந்து மேசிவாக வந்து வரப்போகுது. அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரப்போ கண்டிப்பாக அங்கே சிவில் இன்ஜினியரிங்கோட நீடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது. ஸோ இப்போ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வர்றப்போ நமக்கு நிறைய மெஷினரிஸ்லாம் வந்து தேவைப்படும். அந்த மாதிரி மெஷினரிஸில் ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து தேவைப்படும். ஸோ அப்போது நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங் கட்டுறதாகட்டும் இல்லை அதில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அப்படிங்கிறதுனால சிவிலோட டிமாண்ட் அதிகமாகும். அதே மாதிரி அங்கே இருக்கிற மெஷினரிஸ் இதெல்லாமே வந்து அதிகமாகும். அப்படிங்கிறனால மெக்கானிக்கலோட டிமாண்டும் அதிகமாகுது. ஸோ இப்போது நம்ம வந்து சப்ளை வெர்சஸ் டிமாண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து வாண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இன்ஜினியரோட தேவை அப்படிங்கிறது அதிகமாகும். இன்ஜினியரிங் சப்ளை, அதாவது நம்ம இன்ஜினியரிங் படித்து வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இன்னமும் வந்து 3 to 5 இயர்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த பிரான்ச்சஸோட டிமாண்ட் வந்து அதிகமாயிரும். அப்போது நீங்கள் வந்து இப்போ என்ன டிமாண்ட் இருக்குதுன்னு பார்க்காம ஃப்யூச்சரில் என்ன டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து சேர்றது நல்லது. அப்போ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து மற்ற கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஏடியோ இல்லை ஐடியோ வந்து ரொம்ப கம்மின்னு நான் சொல்ல வரல. ஆனால் டிமாண்ட் வந்து ஆஸ் கம்பேர்ட் டு ஏடிஎஸ் ஆர் ஏஎம்எல் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு டிராஸ்டிக்கான டிமாண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ், கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ அப்படி படிக்கிறப்போ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இல்லை எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்து அதுதான், நான் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் எடுத்து படிப்பேன் அப்படின்னு ஒரு பியூர் விஷன் இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஏஎம்எல் எடுப்பேன், ஸோ அதில் இந்த மாதிரி தான் போகிறேன், இல்லை சைபர் செக்யூரிட்டி எடுக்கிறேன், அதில் இந்த மாதிரி பொசிஷனுக்கு தான் நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நீங்கள் அதை எடுத்து தாராளமாக படிக்கலாம். ஆனால் ஒரு கிரேஸில் இப்போ எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை எல்லாருமே ஐடி எடுக்கிறாங்க, அப்போ நானும் எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போது உங்களுக்கு எது வந்து வரும், எது வந்து சூட்டபுளாக இருக்கும், இன் ஃப்யூச்சர் எது வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாயிருக்கும், ஸோ எதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஒரு கோர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். வேகா இன்னொரு ஃப்ரெண்ட் எடுக்கிறான், இல்லை வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஸோ ஃப்யூச்சரில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே வந்து ஒரு டிமாண்ட் பார்த்துட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, கோர் பிரான்ச்சஸ் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா கோர் பிரான்ச்சஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம், எனக்கு கோடிங் இதுலாம் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம் அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ அதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி என்றைக்குமே குறைய போகிறது கிடையாது. ஆனால் டிமாண்ட் அப்படிங்கிறது பார்க்குறப்போ நமக்கு இந்த கோர் பிரான்ச்சஸில் அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.